Hello friends, good evening to all. Welcome to our channel Max Mad Easy by Thiru. Today we are going to see the topic of comparing numbers. Comparing numbers la மொத்தம் 3 symbols யூஸ் பண்ண போகிறோம். Number 1, greater than. Number 2, less than. Number 3, equal. பார்த்தோம்னா greater than அந்த சிம்பிளுடைய இப்படி இருக்கும், less than சிம்பிள் இப்படி இருக்கும், ஈக்குவல் ரெண்டு ஹைஃபன் போட்டிருக்கும். greater than அப்படின்னா the entry section இந்த சிம்பிளுடைய என்ட்ரி செக்ஷன் பெரியதாக இருக்கும். அதை வச்சு நம்ம கிரேட்டர் அப்படின்றத நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லெஸ் தென் அப்படின்றது இந்த சிம்பிளுடைய ஸ்டார்டிங் பொசிஷன் சின்ன பாயிண்ட்டாக இருக்கும், குறுகலாக இருக்கும். அதனால் அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் லெஸ் தென் அப்படின்றத நம்ம நாம வச்சுக்கலாம். ஈக்குவல், ரெண்டு சைடு இருக்கிற நம்பர் சமமாக இருந்தால் அதுக்கு பேர் ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் எடுத்துக்கிடுவோம். 11, 13. எப்போதுமே நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய லெஃப்ட் சைடில் எந்த நம்பர் இருக்குன்னா நம்பர் 11 இருக்குது. இந்த நம்பர் 11 இனிமேல் வரப்போகிற ரைட் சைடில் இருக்கிற நம்பரை விட பெரியதா சிறியதா அதை மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிற நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் வரப்போகிற நம்பரை விட இந்த நம்பர் பெரியதா சின்னதா, அதுதான் நம்மளுடைய இது. இப்போ பார்த்தோம்னா 11, 13. 11ன்றது கண்டிப்பாக 13 விட சிறியது. சிறியதுன்னா என்ன மீனிங்? லெஸ் தன்னா என்ன சிம்பிள்? ஸ்டார்டிங் சிம்பிள் சிறியதாக இருக்க வேண்டும், சின்ன பாயிண்ட்டு. ஸோ லெஸ் தென். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்பர் 2. எக்ஸசைஸ் நம்பர் 2 பார்த்திங்கன்னா 14 அண்டு 12. இப்போ நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்? நம்மளுடைய லெஃப்ட் சைடு உள்ள நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். லெஃப்ட் சைடு உள்ள நம்பர் 14 பார்க்குறேன், ரைட் சைடில் உள்ள நம்பர் 12. அப்போ 12 விட 14 பெரியது. கிரேட்டர் தென், பெரியதுன்னு வந்தால் என்னது? கிரேட்டர் தென். சிம்பிளுடைய என்ட்ரி பாயிண்ட் பெருசாக இருக்கும், அதனால் கிரேட்டர் தென். 14 இஸ் கிரேட்டர் தென் 12. 14 இஸ் கிரேட்டர் தென் 12. ஓகேங்களா? செகண்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சதா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் இஸ் 7 and 20. நம்ம எதை ஃபிக்ஸ் பண்ணணும்? நம்மளுடைய லெஃப்ட் சைடு உள்ளதை ஃபிக்ஸ் பண்ணணும். லெஃப்ட் சைடு உள்ளது 7, ரைட் சைடு உள்ளது 20. அப்போ 20யோட 7 வந்து சிறியது. அப்போ லெஸ் தென். 7 is less than 20. 7 is less than 20. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸசைஸை ஃபில் பண்ணலாம். ஃபோர்த் ஒன் இஸ் 18 and 8. ஸோ ஃபிக்ஸ் இட் 18. 18 ஃபிக்ஸ் பண்ணுறேன். 18ன்றது 8 விட பெரியது. ஸோ கிரேட்டர் தென் சிம்பிள் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 19 and 13. 19 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 19 வந்து 13 விட பெருசாக சின்னதான்னு பார்க்குறேன், பெரியது. ஸோ ஃபார் கிரேட்டர் தென். 6, 16. ஸோ லெஃப்ட் ஒன் ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 6 16 விட சிறியது. ஸோ ஃபார் லெஸ் தென். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 19 and 14. நான் 19 ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ 14ஓட 19 பெரியது. ஸோ ஃபார் கிரேட்டர் தென். 8 and 16. 8 ஃபிக்ஸ் பண்ணுறேன். 16ஓட 8 வந்து சிறியது. ஸோ ஃபார் லெஸ் தென். ஸோ 17 and 17 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்க்குறேன், அங்கேயும் சேம் நம்பர் இருக்குது. சேம் நம்பர் வந்தால் ஈக்குவல். 14 and 19. ஸோ 14 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 14 கம்பேர் பண்ணும்போது 19 விட 14 சிறியது. ஸோ ஃபார் லெஸ் தென். 15 இங்கிட்டு 15. ஸோ ரெண்டு சைடும் சேம் நம்பர், ஈக்குவல்.
ஸோ லாஸ்ட் எக்ஸசைஸ் 11 and 12. ஸோ 11 ஃபிக்ஸ் பண்ணுறேன். 12 விட 11ன்றது பெரியது. ஸோ ஃபார் கிரேட்டர் தென் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ. டுடே நம்ம என்ன பார்த்தோம்னா மொத்தம் 3 சிம்பிளுடைய யூசேஜ் பார்த்தோம். ஒன்று கிரேட்டர் தென், செகண்ட் ஒன் இஸ் லெஸ் தென், தேர்ட் ஒன் இஸ் ஈக்குவல். கிரேட்டர் தென் அப்படின்னு வந்தாலே கிரேட்டர் பெரியது அப்படின்றதுனால அந்த சிம்பிளுடைய என்ட்ரி பொசிஷன் பெருசாக இருக்க வேண்டும். லெஸ் தென்னா சிறியது. ஸோ ஃபார் அந்த சிம்பிளுடைய என்ட்ரி பாயிண்ட் இந்த லெஃப்ட் சைடு தான் என்ட்ரி பாயிண்ட். நம்ம இடதுபுறத்துலேருந்து வலதுபுறம் நோக்கி தான் எழுதுவோம். ஸோ என்ட்ரி பாயிண்ட்றது லெஃப்ட் சைடு அதனுடைய பாயிண்ட் வந்து சிறியதாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஈக்குவல், சமம். ஸோ சீக்குவல்ட்டுக்கான நம்ம குறி. ஸோ அதனுடைய ரிலேட்டடான எக்ஸசைஸ் பார்த்தோம். தேங்க்யூ.